அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். நம்ம ஜோக்பானி அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Amrit Bharat Express from Erode to Jodhpur via Hajipur, Barauni, Azamaitan, platform number 1. 2523 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DDU. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 7 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இறங்குறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாரணாசி போவாங்க. ஸோ பாருங்க, வண்டியே காலி ஆகுதுங்க. இங்க இந்த ஸ்டேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேஷனுங்க. ஏன் தெரியுமா? இங்க இருந்து வெறும் 18 கிலோமீட்டர்ஸ்ல தான் வாரணாசி இருக்குங்க. இந்த ஸ்டேஷனுடைய பழைய பேரு தான் முகல் சராய். இந்த முகல் சராயோடைய பேரு தான் இப்போ பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் அப்படின்னு மாத்தி இருக்காங்க. இந்த ட்ரெயின்ல ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் வரதுக்கு 1055 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. அதுவே சென்னை பெரம்பூர்ல இருந்து இங்க வரதுக்கு 960 rupees இந்த ட்ரெயின்ல ஃபேர் ஆகுதுங்க. Train number 1661 Erode Jodhpur Amrit Bharat Express. बक्सर है। ஸ்டார்ஸ், வெல்கம் டு பீகார். 2617 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பக்சர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BXR. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஒரு வழியா பீகாருக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க. இந்த பக்சரை மினி காசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஊரே பாத்தீங்கன்னா கங்கையோடைய கரையில தாங்க இருக்கு. கங்கை கரையில ஏகப்பட்ட சிவன் கோவில் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது மினி காசியா இருக்குங்க. இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்குங்க. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் மழையாக தான் இருக்கு. நல்ல கூலிங்காக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல பனியாகவும் இருக்கு. ஸோ வீடியோ எடுக்கும்போது ஒரே வெள்ளை கலராக இருக்குங்க. இந்த பிளாக்லேயே நாம ஒரு சில ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். ஏன்னா பீகாருக்குள்ள நிறைய ஸ்டாப்பிங் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமானது எல்லாத்தையும் கவர் பண்ணலாங்க.
2685 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ARA. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கு. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க ஆரால குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம ஊர் குருமா கிடையாது, இது ஒரு ஸ்வீட்டுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு முறை கொடுத்தாரு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஆரால வெளியில் போனால் தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் போது சொல்லுங்க. ஆறாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இறங்கி இருக்குங்க. உள்ள வண்டி ஃப்ரீ ஆகிட்டே வருது. நல்ல ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாங்க. இப்போதான் நம்ம ட்ரெயினில் OBHS ஸ்டாப்ஸு அடிக்கடி வண்டியை பெருக்கி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ வண்டி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இல்லைனா வெறும் குப்பை வண்டியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது வண்டியிலன்னு. காலையில் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான முளைக்கட்டின கருப்பு மூக்கடலை கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரில் கூட எதுவுமே சாப்பிட சேல்ஸ் பண்ணலங்க. ஸ்டேஷன்லேயும் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதையும் வாங்கி இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க. Stars, welcome to the capital of Bihar. 2725 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தானாபூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு DNR. இங்க 45 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பீகாரோடைய தலைநகரத்துல அவங்களுடைய மக்கள் எல்லாருமே கீழே இறங்குறாங்க. அந்தூர்ல இருந்து ரிசர்வ்ல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டாங்க. ட்ரெயின் உள்ள ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. சங்கமித்ராக்கும் இந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சங்கமித்ராவை விட 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணுதுங்க. அதே போல டைமிங்கும் 2 ஹவர்ஸ் அதிகமாக எடுத்துக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா பட்னா ஜங்ஷனுங்க. இப்போ நாம இங்க இருந்து லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்து பட்லிபுத்ரா போக போறோம். தானாபூர்லயே பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல சில்லுன்னு இருக்குங்க. நமக்கு சிக்னல் போட்டாச்சு, நாம கிளம்பலாங்க. தானாபூருக்கு பிறகு நம்ம வண்டியோடைய நிலைமைங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. உள்ள நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸை ஒரு பேசஞ்சர் ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி போகுதுங்க. பாருங்க, இந்த வண்டியில நிறைய பழைய ICF கோச் இருக்குங்க. பார்க்கறதுக்கே செம அழகா இருக்கு அந்த ப்ளூ கலரு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நேராக பட்னா ஜங்ஷன் போனாங்க. அதனால நம்மள முன்னாடி போயிட்டு இருக்குங்க.
2730 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாட்டலிபுத்ரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PPTA. இங்க 42 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த பாட்டலிபுத்ரா ஸ்டேஷன் வேற, பாட்னா ஜங்ஷன் வேறங்க. இந்த பாட்டலிபுத்ரா ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா PPTA அதுதான் ஸ்டேஷன் கோடுங்க. பாட்னா ஜங்ஷனுக்கு பாத்தீங்கன்னா PNBE அப்படின்ற ஸ்டேஷன் கோடுங்க. இந்த ஸ்டேஷன் வேற, அந்த ஸ்டேஷன் வேறங்க. நார்த் சைடு வர போறீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுங்க. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சரளமா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் எதையுமே கத்துக்க விட மாட்டேங்கிறாருங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா ஏதாவது ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாட்டலிபுத்ரா ஸ்டேஷன் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா கங்கை ஆறு பிரிட்ஜ், பெரிய பிரிட்ஜ் வருங்க. பாக்குறதுக்கு செம அழகா இருக்கும். வாங்க அதை காமிக்கிறேன். இதுதாங்க திகா சோன்பூர் ரயில் ரோடு பிரிட்ஜ். அசாம்ல இருக்கிற போகிபீல் பிரிட்ஜுக்கு பிறகு இதுதான் இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரயில் கம் ரோடு பிரிட்ஜுங்க. இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர்ஸுங்க. இப்போ நாம இந்த பிரிட்ஜில் கீழே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நமக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கு, நமக்கு கீழே ஓடுறது பார்த்தீங்கன்னா கங்கை நதிங்க. பாருங்க எவ்வளோ அகலமா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே தண்ணியை பார்க்க முடியல. இங்க எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. இந்த பிரிட்ஜோடைய லென்த்தை பாருங்க. இதை கவர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும் போல. இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா 12 மார்ச் 2016 அன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இனாகரேஷன் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய கிம்பிள் வச்சு பீகாரிக்கோ பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதை கையில் கொடுத்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பாருங்க வீடியோ எடுத்து எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்டார்ஸ் நிஜமாவே சொல்கிறாங்க, பீகார் அவ்வளோ ஒரு அழகான இடங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை வேற மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் இங்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. $2,746 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சோன்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SEE. இங்கே 32 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த சோன்பூர்ல பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை சந்தை நடக்குங்க. அதனால இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ். நவம்பர் மாசத்துல வர கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை பூர்ணிமா அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க, அந்த நாள்ல நடக்குங்க. அதுக்காக இது ரொம்ப ஃபேமஸ். भारत एक्सप्रेस से चलकर गया शामपुर पटोरी परौनी बेगूसरा अवरिया मासी नवल 2751 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஹாஜிபூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் HJP. இங்க 35 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க.
இந்த ஹாஜிபூரை த பனானா சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க சுத்தி ஏகப்பட்ட விதமான ரகமான பனானா விளைய வைக்கிறாங்க, வாழைப்பழம் விளையுதுங்க. அதனால இது த பனானா சிட்டியா இருக்கு. ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பனானா சிட்டில விதவிதமா பாத்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் வைக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமாங்க, விலையும் கம்மி. பாருங்க நிறைய இருக்கு, ஸ்டேஷன் ஃபுல்லாவே விற்கிறாங்க இங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பரௌனி ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BJU. இங்க 42 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு தமிழ்நாட்டில இருந்து இங்க பரௌனி வரதுக்கு இன்னொரு வண்டி இருக்குங்க. அந்த ட்ரெயின் எர்ணாகுளம் பரௌனி ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ்ங்க. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜான்சி, கான்பூர், லக்னோலாம் சுத்திட்டு இங்க வர்றதுனால அதுக்கு கிலோமீட்டர் ஜாஸ்திங்க, டைமிங்கும் ஜாஸ்தி. ஆனா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டரான ரூட்ல வர்றதுனால சீக்கிரமா இங்க வந்து சேர்ந்துருவோங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ல புஷ்புல் செட்டப் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா DPWCS டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் வயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற மாஸ்டர் லோக்கோ, பின்னாடி இருக்கிற ஸ்லேவ் இன்ஜினை வயர்லெஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இந்த ஸ்லேவ் லோக்கோ 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட மாஸ்டர் லோக்கோவால அந்த லோக்கோவை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க.
3894 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ககாரியா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KGG. இங்க 1 hour டிலேவா வந்திருக்கோம். 2 minutes ஆல்ட் இருக்குங்க. ககாரியால பாத்தீங்கன்னா நம்ம கூட டிராவல் பண்ண நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வேலை செய்யறவங்க வராங்க. இங்க ஏகப்பட்ட கூட்டம் இங்க இறங்குதுங்க. நம்ம ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கார் வேலை செஞ்சதுங்க. ஆனா கடைசி நாள்ல யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே விக்கலங்க. உள்ள ஃபுல்லா காலியா தான் இருக்கு. மதியானம் சாப்பிடறது கூட எதுவுமே கிடைக்கலங்க. இந்த அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல இருக்கிற மக்கள் ஒரு அந்தியோதய எக்ஸ்பிரஸ் போல தாங்க பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அண்டர்சர்வ் இல்லையா, ஸோ உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டியா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை அப்படி யூஸ் பண்றாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. வெளியே மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து நான் இப்போ கத்திஹார் வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த செக்ஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி பேட்டா வைப்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்று வந்து 10 ரூபாய், 2 வாங்கியிருக்கேங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ தான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே கரெக்டாக மெசேஜ் வந்துருச்சுங்க. அடுத்த 3 மணி நேரத்துக்கு பயங்கரமாக மழை இருக்கும், ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்குங்க. சொன்ன மாதிரியே வெளியில் அப்படி ஒரு மழைங்க. ஸ்டார்ஸ் 3020 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கத்திஹார் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KIR. இங்க 56 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம கத்திஹாரோட 3000 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. நம்ம அம்ருத் பாரத் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜோக்பானி போயிட்டு ஜோக்பானில இருந்து திரும்பவும் கத்திஹார் தாங்க வரணும். ஏன் தெரியுமா? இங்க தான் இந்த ட்ரெயினுக்கு செகண்டரி மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மெயின்டெனன்ஸ் தான் ஈரோட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுடைய 4 ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கிற டாய்லெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா டேப் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் கூப்பிட்டு சொன்னாருங்க, இது எல்லாத்தையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து தண்ணி வந்து ஸ்லீப்பர் கோச் ஃபுல்லாக தண்ணிங்க. எல்லா லக்கேஜும் நனைஞ்சு போச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதாவது இந்த ட்ரெயினில் இது மாதிரி ஏதாவது காணாம போச்சுன்னா மாற்றத்துக்காகவே தனியாக டேப் வாங்கி வச்சுருக்காங்க. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது சிவிக் சென்ஸ் வேணுங்க. ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க இந்த வண்டியில். Say hi, hi, hi. கத்திஹாரில் அந்த குட்டி பசங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாங்க.
டைம் 5 மணி தாங்க ஆக போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சூரிய வெளிச்சமே இல்லை. அதுக்குள்ளே பாருங்கள் அப்படியே இருட்டி போன மாதிரியே ஆயிடுச்சு. த்ரீ 3048 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பூர்ணியா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PRNA. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes சால்ட் இருக்குங்க. இந்த பூர்ணியாவை பார்த்தீங்கன்னா த மக்கானா கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா நம்ம சாப்பிடுவோம்ல, அது இங்கே அதிகமாக விளைய வைக்கிறாங்க. அதனால இது மக்கானா கேபிட்டலாக இருக்குங்க. அதே போல் இந்தியாவுடைய 80லேருந்து 90% மக்கானா இங்கே தான் விளையுதுங்க. அதாவது பீகாரில் தான் விளையுது. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் என்னைக்கு இந்த குட்கா, பான் மசாலா, சிகரெட் இதெல்லாம் தடை பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ட்ரெயின் உருப்படுங்க. உள்ள சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள விற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறா ஓடுதுங்க. ஸோ வண்டி படு கேவலமாக இருக்குது. என்ன க்ளீன் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்க போட்டு துப்பிக்கிட்டே இருக்காங்க. வண்டி அவ்வளோ மோசமாக இருக்குங்க உள்ள. நாம கிட்டத்தட்ட ஜோக்பானி ரீச் பண்ண போகிறோங்க. வண்டியில் தண்ணி இல்லை பாருங்கள். வாஷ் பேஷன் எப்படி இருக்குது. போகிற வழியெல்லாம் ரொம்ப மோசங்க. பாருங்கள், ஒரு குப்பை தான். பாக்குக்கரை இதுதாங்க. வண்டி ரொம்ப 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 மோசமாக இருக்குது. 3086 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அராரியா கோர்ட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ARQ. இங்கே 1 hour டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes சால்ட் இருக்குங்க. இந்த அராரியாவில் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய மிக உயரமான காளிமாதா கோவில் இருக்குங்க. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒரு சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. ஜோக்பானி வரைக்குமே சிங்கிள் லைன் தான். ஓகே ஸ்டார்ஸ், அராரியாலேருந்து டிபார்ட் ஆயாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஷனை உடனே பார்த்துடலாம். த்ரீ 3115 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்பீஸ்கஞ்ச் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு FBG. இங்கே நம்ம வண்டி 1 hour டிலேவாக வந்திருக்கு. 2 minutes சால்ட் இருக்குங்க. பீகார் மக்களே இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிகமா டிராவல் பண்ணது கிடையாதுங்க. ஆனா நாம இந்த செக்ஷன்ல vlog-ஏ முடிக்க போறோம். செம சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வேணால் ட்ராவல் பண்ணலாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படி ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ட்ரெயின் தாங்க. ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக சகிச்சுக்கிட்டு இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னிலாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க சர்வ சாதாரணமாக எல்லாத்தையுமே கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாதுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வேணால் ட்ராவல் பண்ணுங்கள். லாங் டிஸ்டன்ஸ் கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. இப்போ அவ்வளோதாங்க. வாங்க நேராக ஜோக்பானியை பார்க்கலாம். This train terminates here. ஜோக்பானி வந்துருச்சுங்க.
ஸ்டார்ஸ் 3128 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான ஜோக்பானி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு JBN. இங்க நம்ம வண்டி ஃபைனலா ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. நம்ம அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸை 15th செப்டம்பர் 2025ல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜோக்பானில இருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் இனாகரேஷன் பண்ணி வச்சாருங்க. இந்த ஜோக்பானி பாத்தீங்கன்னா இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்கிற ஒரு ஊருங்க. ஸ்டார்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வாங்க போயிட்டு இந்தோ நேபாள் பார்டரை காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். अपने निर्धारित समय 20:31 पर प्लेटफॉर्म क्रमांक 2 ट्रेन नंबर 124 सुपरफास्ट एक्सप्रेस फ्रॉम இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச் தாங்க லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் துவார். இதுதான் நம்மளுடைய இந்தோ நேபாள் பார்டருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்குள்ளே இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 0 பாயிண்ட்டுங்க. இதோ காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்காக ஃபுல்லாக செக்கிங்காக நின்றுக்கிட்டு இருக்கு. நான் இந்த பக்கம் பெர்மிஷன் கேட்டு வந்துட்டேங்க. இங்கே உள்ளே வரத்துக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே தேவை கிடையாது. அங்கே நம்மளை செக்கிங் மட்டும் பண்ணுவாங்க, செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. பார்டரை விட்டு தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேபாளி ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிட்டாருங்க. ஹாய் ப்ரோ. हेलो ब्रदर, वेलकम टू नेपाल. தேங்க்யூ. நேபாளுக்கு வெல்கம் பண்ணுறாரு நம்மளை. गाइज नेपालीमा सबैलाई नमस्कार. मेरो नाम समीर अनि यो डाइलाई सबैजना लाइक सब्सक्राइब गरिदिनुहोस् होला. நம்ம ஜோக்பானி ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 200 மீட்டர்ஸ்ல தாங்க இருக்கு. இங்க ஜோக்பானில இருந்து பிராட் நகர் சிட்டி வெறும் 8 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. காட்மாண்டு 388 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ நாம நேபாளில இருந்து இந்தியாவுக்குள்ள போகலாங்க. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் vlog இதோட எண்டுக்கு வருதுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இதே போல சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.